முறையா இறுதி பகுதி. அத்தியாயம் 26. இரவு தனித்தனி குடிசையில் முதலர்வு ஏற்பாடு. நாங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட தடவை கொண்டாடியாச்சு என்று ஸ்ரீ சொல்லி வைக்கவும் துருவ் வெட்கத்தில் அவளை பிடித்திழுத்து, சும்மாருடி, பொய் சொல்லக்கூடாது சாரே. அப்படியே நம்பிட்டேன். நீனும் பேங்க்ல கொள்ளடிச்ச கேஸ் அப்படியே தான் இருக்கு. ஹிஹி, போய் தான் சொல்ல மாட்டேன் சாரே, திருடலாம், தப்பில்லை என்றவளை கபலீகரம் பண்ண ஆசை வந்தது. கிராமத்து சூழல். நெருக்கி நெருக்கி குடிசை. ஒரு குடிசையில் முத்தம் கொடுக்கும் சத்தம் அடுத்த குடிசைக்கு கேட்கும். அப்பாடே, என் பொண்டாட்டிக்கு இதிலெல்லாம் நிதானமே இருக்காதே, சத்தமெல்லாம் எப்படி ராத்திரியை ஓட்ட போறானோ என்று பெரிய ஆசையில் அவன் கணா காண, இரவு அவன் கணாக்களுக்கு அடைமழை காலமாக மனைவி வந்து மாட்டிக்கொண்டாள். மாட்டியது அவனோ அவளோ தெரியாது. ஆனால் காலை இடுப்பை பிடித்து தாங்கி தாங்கி நடந்தது என்னவோ துருவ் தான். ஆம்பள சில்கோ கதறி அழக்கூட அழ முடியாமல் மாட்டிக்கொண்டான் மந்தாகினியிடம். இங்கே அடுத்த ஜோடியோ குவாரின்னு சொன்னதும் நானும் பக்கத்துல இருக்குன்னு நினைச்சு தைரியத்துல வந்துட்டேன். இது என்னடா கன்னித்தீவு போல போக போக பாதை போய்கிட்டே இருக்கு, அதுவும் காடா வேற இருக்கே என்று வந்தனா பயந்தாலும் சேலையில் முகத்தை துடைத்து கொண்டே ஒரு கையில் அவனுக்கு சாப்பாடு, காஃபி என எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு குட்டி குட்டி விளக்குகள் கிடந்த அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தவளுக்கு சுற்றிலும் ஏதோ அவளை பின்தொடர்ந்து பல பேய்கள் வருவது போன்ற ஒரு பிரம்மை. இதோ பல ஏக்கர் தொலைவில் குவாரி. இதில் கிருஷ்ணாவை எங்கே போய் அவள் தேட? கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்கிருக்கீங்க என்று குரல் கொடுத்து கொண்டே அவள் அந்த வழியில் நடக்கவும் அவன் சத்தமே இல்லை. ஒரு கயிற்றுக்கட்டில், அதன் பக்கத்தில் டார்ச் லைட், நீல கம்பெல்லாம் இருந்தது. இங்கு உட்காந்துதான் காவல் காப்பாங்களோ? எப்பா, மிரட்டலா இருக்கே, ஆளை வேற காணலையே, எங்க அவரு என்று அங்கும் இங்கும் தேடியவள், வந்திருக்க கூடாதோ? கறி துண்டுக்கு ஆசைப்பட்டு நானே பேய்க்கு கறி துண்டு ஆக போறனோ? முணங்கிக் கொண்டே சுற்றி முற்றி கிருஷ்ணாவை தேடினாள். இங்கே வந்து 10 நாட்கள் ஆகிறது. கிருஷ்ணாவோ அவள் அருகேயே நெருங்க மாட்டான். இரவானால் இதோ குவாரிக்கு காவலுக்கு போகிறேன் என்று போய்விடுகிறான். அவன் தாயும் கூட சொல்லி சொல்லி பார்த்தாயிற்று. அம்மே, ராத்திரி காவலுக்கு போனெங்கில் பகல்ல 300 ரூபாய் கிட்டும். நாம ரேஷன் அரிசி திம்போம், அவளையும் அதை தின்னுன்னு சொன்னா அவ தின்னுருவா. பச்சே, எனக்கு பாவமா இருக்கும். ஏண்டா, இந்த ரேஷன் அரிசியை தின்னுதான் பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னமோ உன் பொண்டாட்டி மட்டும் சீமையிலிருந்து வந்து குதிச்சவ மாதிரியே பேசுற. எனக்கு என் பொண்டாட்டி சீமையிலிருந்து வந்து குதிச்சவதான், கேட்டோ? இனி என் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை நீ பேசாத என்று தாயிடமே அவன் சண்டை. சமையலறையில் விறகை அடுப்பில் தள்ளி கொண்டிருந்த வந்தனாவுக்கு இந்த வாழ்க்கைதான் பிடித்தது என்று கத்தி சொல்ல வேண்டும் போன்றிருந்தது. ஒன்றுமில்லை, குட்டி வீடு. அவள் குளிக்க வேண்டும் என்றால் கூட யாராவது ஒருவர் வெளியே காவல் இருக்க வேண்டும். 3 நேரம் சாப்பாடு, அதுவும் விதவிதமாக எல்லாம் சாப்பிட வழியில்லை. துருவ் அத்தனையும் செய்ய தயாராகத்தான் இருந்தான். ஆனால் இவள் ஒற்றை பார்வை பார்த்தாள். எனக்கு என் புருஷ சம்பாத்தியத்தில் சாப்பிடணும் என்ற அந்த பார்வையை புரிந்து கொண்டான். அப்படியே நகர்ந்தும் விட்டான். யார் நீ என்ற கொடூர குரல் வேறு தன் பின்னே கேட்டு பதறி போனவள் திரும்பவே பயந்து போய், நீங்க யாரு? நான் யாரா? இந்த குவாரியில தூக்கு போட்டு செத்த முனிய. தூக்கா? உன்னை போல அழகான பெண்ணை காதலிச்சேன். ஓ, அப்புறம்? அதை அடுத்தவன் பொண்டாட்டி. ஓஹோ, அதுக்கு? உன் புருஷனே வியக்கிற அளவு உன்னை வச்சு வாழறேன் வான்னு கூப்பிட்டேன். வந்தாங்களா? புருஷனோட வந்து தூக்கலை ஏத்திட்டா சண்டாளி, அதான் விரக்தியில சுத்துறேன். இப்படி கிடைக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வேட்டையாடி என் பசியை தீத்துக்குவேன். பசியா? காம பசி. வா, நாமளும் பசியாறலாம், ராரா என்று அவள் முதுகில் புஸ் புஸ் என்று மூச்சு விடவும், கிருஷ்ணா, கிருஷ்ணா என்று கத்திக்கொண்டே திரும்பிய வந்தனா கருப்பு போர்வையை மூடி நின்ற உருவத்தை கண்டுவிட்டு ஆவென்று அலறப்போக அவள் வாயை இறுக்கமாக மூடிய கிருஷ்ணாவோ, நான் தாண்டி என்று போர்வையை விளக்க கிருஷ்ணா நின்றான். அப்பா, நீங்களா? நான் உண்மையாவே பயந்துட்டேன் கிருஷ்ணா. இவ்வளோ பயம் உள்ள குட்டி இங்கே எந்தா செய்யுது? உங்களுக்கு காஃபி சாப்பாடெல்லாம் குடிச்சிட்டு வர சொல்லி அத்தை தான் அனுப்பிவிட்டாங்க. இன்னும் அவள் பயத்தில் தன் முகத்தை துடைக்கவும், வா என்று அவளை அழைத்து கொண்டு போய் கட்டிலில் அமர வைத்த கிருஷ்ணாவோ, முகத்தை கழுவிட்டு வரேன், சேர்ந்து சாப்பிடலாம் என்ன? குவாரியின் அருகே கிடந்த குளத்து நீரில் முகத்தை கழுவி விட்டு வந்து கட்டிலில் அமர்ந்தான். கிருஷ்ணா, கையை நீட்டுங்க, நான் தரேன். கையை நீட்டி அவன் கையில் சோற்றை உருட்டி வைத்தாள். நீ தின்னு என்று அவளுக்கு முதல் வாயை கொடுத்தான். அம்மா பிளான் பண்ணி அனுப்பிவிட்டுச்சோ? கேள்வியாகவே அவளை பார்த்தான். அத்தைக்கு ஆசை, நானும் அவங்க ஆசைக்கு சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் உங்களை தாண்டி எதுவும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எப்போ வாழ்க்கையை தொடங்கணும்னு தோணுதோ அப்போ தொடர்ந்தா போதும் கிருஷ்ணா. நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு ஞான் அறியும். அதுக்காக நான் இப்படியே இருந்துட முடியுமா வந்தனா? ஏதாவது உனக்கு செய்யணும்ல. எனக்கு ஏதாவது செய்யணும்னா தயவு செஞ்சு இப்படி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க.
நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால உங்க வேர்வையில வந்த சாப்பாட்டை சாப்பிட முடியல. வலிக்குது கிருஷ்ணா. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோமோன்னு ஒரு மாதிரியா இருக்கு என்றவளோ அப்படியே அடுத்த வாய் சாப்பாட்டை அவன் வாயில் அள்ளி கொடுக்க, அவன் பிரதிபலன் பாராமல் செய்த பல நல்வினைக்கு பரிசுதான் இந்த இனியவள் அவனுக்கு கிடைத்தது. ஒரு மனுஷனுக்கு தேவை 3 வேளை சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம், அவ்வளோதான். அது நமக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு அது போதும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறிக்கலாம். நீங்க கட்டின இந்த மஞ்சத்தாலியை விட எனக்கு மதிப்பு வேற எதுவும் இல்லை கிருஷ்ணா. உங்க மேல இருந்த நம்பிக்கையால மட்டும்தான் நான் உங்க கையை பிடிச்சி வந்தேன். நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து எனக்கு தருவீங்க, எத்தனை பவுன் நகையெல்லாம் போடுவீங்கன்னு நான் நினைச்சதே இல்லை தெரியுமா? ப்ளீஸ், காதலையும் பணத்தையும் ஒரே தராசுல வச்சு என்னை வேதனைப்படுத்தாதீங்க. ஓஹோ, உனக்காக தான் கஷ்டப்பட்டு நான் இங்க வாட்ச்மேன் வேலைக்கு வந்தேன்னு நினைக்கிறியாடி? பின்ன? ஆட போடி இவளே, 10 நாளா நீ என்னைக்கு வருவேன்னு காத்து காத்து இருக்கேன் தெரியுமா என்ற கிருஷ்ணாவை அவள் கண்ணை உருட்டி பார்க்கவும், என்ன? அந்த குட்டி வீட்டுக்குள்ள அம்மா திண்ணையில படுத்து கிடப்பாங்க. உள்ளுக்குள்ள நாம கிசு கிசுத்தா கூட சத்தம் வரும். சத்தம் இல்லாம பழகணும் பாரு. பழகி பார்க்க விஸ்தாரமான இடம் வேண்டாமோ? ஓ, குவித்த அவள் இதழ் அவனிடம் தஞ்சமானதுவே. மார்பில் தலை வைத்த மனைவி உச்சியில் ஆழமாக முத்தமிட்டான். அதில் அவள் எதிர்பார்த்த அத்தனை காதலுமே அவளுக்கு நிறைவேறிவிட்டது. பிறர் வழியை உணரும் ஒருவன் முன்னேற வேண்டுமானால் காலதாமதம் கூட ஆகலாம். ஆனால் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நிற்பான் அவன். நன்மை செய்தால் நன்மையே வரும். அத்தியாயம் 27. இங்க பாரு ஸ்ரீ, இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினு வச்சுக்கவேன், டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா சாரே? பண்ண வேண்டி வருண்டி. உங்களுக்காக உசுரை கொடுத்து காதலிச்சிருக்கேன். எனக்காக இது கூட செய்துட்டலா? நான் கோவிச்சுக்கிட்டு ஆந்திரா போக போறேன். கிச்சா, என்னை இயாளு கொடுமைப்படுத்தி என்று போனில் கத்திக்கொண்டே சேரில் போய் அமர்ந்த மனைவியை என்ன செய்ய என்று தெரியாமல் ஆபீஸுக்கு கிளம்பி யூனிஃபார்மில் நின்ற துருவ் சாஸ்திரி இயலாமையில் பார்த்து வைத்தான். உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருந்தும் நீ ஏண்டி என் கண்ணுல வந்து மாட்டுன? தெரியாமல் வாயை விட்டுவிட்டான். இதே சரே, ஞானும் கேட்டு, உலகத்துல எத்தனையோ ஆம்பளை லவ் பண்றதுக்காக உசிரே கொடுக்கறவன் இருந்தும் ஞான் உங்களை ஏன் லவ் பண்ண? எனக்கு தெரியாது. தர முடியுமா முடியாதா? அடியே பைத்தியக்காரி, வாயில ஏதாவது வந்துரும் சொல்லிட்டேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல சரே, நீங்கள் என்ன திட்டுங்க. பக்ஷே, எனக்கு இப்போ ஒரு போட்டோ தரும். அப்படியே படுக்கையில் அமர்ந்தான். தலையில் கை வைத்து அமர்ந்திருந்த துருவின் அருகே அவள் பிஞ்சு பாதங்கள் சற்று வீங்கி இருந்தது. அப்படியே தலையை தடவிக்கொண்டே அவள் உருவத்தை கீழிருந்து மேலாக பார்த்து கொண்டே வரவும், ஸ்ரீயின் குட்டி வயிறு உப்பி அவள் பிள்ளையை சுமந்து கொண்டிருந்தவளை பார்த்து ஏற்கனவே பைத்தியமாகிறவன் இப்போதெல்லாம் இந்த பைத்தியம் தெளியவே கூடாது என்பது போன்ற நிலைமையில் சுற்றுகிறான். கான்ஃபரன்ஸில் இருந்தவனுக்கு இவளிடமிருந்து போன் கைப்பட்டு லவுட் ஸ்பீக்கரில் விழுந்து விட்டது. சரே, நீங்க சாதிச்சிட்டீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பரிசு கிடைச்சிருச்சு என்று கத்திய மனைவியின் செயலில் போனை மியூட்டுக்கு மாற்றி காதில் வைத்தவன், என்னடி என்னாச்சு? நான் மீட்டிங்ல இருக்கேன், வந்து பேசுறேன். துருவ், வெளியே போய் பேசிட்டு வாங்க என்றதுமே தலையாட்டி விட்டு போனை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தவன், என்னடி, நான் என்ன கஷ்டப்பட்டேன்? என்ன பரிசு கிடைச்சிருக்கு? தெளிவா சொல்லு. நீங்க ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு மாங்கன்னு வேலை செஞ்சதுல இப்போ உங்க புள்ள வயிற்றுக்குள்ள உதைக்குது தெரியுமா என்ற மனைவி தந்த பரிசில் கை கால்கள் அசையாமல் துருவ் அப்படியே நின்று விட்டான். என்ன சொன்ன? நான் உண்டாக்கி இருக்கேன் சாரே. மாதம் மாதம் கை நிறைய பலூன் வாங்கிய அவனை பிரெக்னன்ட் கிட் வாங்க வைத்து வேதனைப்படுத்தியவளாயிற்றே. ஏண்டி இத்தனை? 30 நாட்களுக்கும் ஒவ்வொன்றை வாங்குவாள். தினமும் போட்டு பார்த்து விளையாடுவதுதான் அவளின் வேலையே. நீங்க டெய்லி வேலை செய்றீங்கள, நான் டெய்லி போட்டு பார்க்க வேண்டாமா சாரே? துருவ் வீட்டில் இருந்தால் அவன் முதுகோடு தான் தொங்கிக் கொண்டே கிடப்பாள். வேலைக்கு போனால் தொல்லையே செய்ய மாட்டாள். இவ லூஸ் இல்ல, காரியக்கார லூசு. எங்க எப்படி இருக்கணும்னு சரியா தெரியுது என்று அப்படியே சிரித்து கொள்வான். லவ் யூ டி. எனக்கு தான் முதல்ல சொல்லணுங்கிறதுக்காக இத்தனை தடவை ஃபோன் போட்டியா? இல்லையே, கிச்சா கிட்ட தான் முதல்ல சொன்ன சாரே. பொய் கூட சொல்ல மாட்டாள். மனதில் பட்டதை பட்டென்று அப்படியே சொல்லிவிடுவாள். அதுதான் அவளின் தனி அழகு. அது பச்சையா சிவப்பா என்று தெரியாது, அப்படியே பேசிவிடுவாள். அதற்கு தான் அவன் பரம விசிறி. உங்களுக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன் சாரே, பச்சே நீங்க எடுக்கல. யார்கிட்டையாவது சொல்லியே ஆகணும்ல, அதான் கிச்சாவுக்கு ஃபோன் போட்டேன், சொல்லிட்டேன். புருஷங்கிட்ட தான் எல்லாரும் முதல்ல சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ கிச்சா கிட்ட சொன்னதை நீங்க மறந்துடுங்க சாரே. உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன், சரியா? அவனையும் மறக்க சொல்லிடுறேன். ஏய், இப்பவே வரேன். வாந்தி மயக்கம் ஏதாவது இருக்காடி? கார் சாவியை எடுத்துக்கொண்டே கமிஷனரிடம் வீட்டிற்கு போகிறேன் என்று கண்ணை காட்டவும், நீ பாதி நேரம் அங்கதானப்பா வேலை செய்யற, பார்ட் டைம் தானே இங்க வேலை பண்ற, அதுலயும் மண்ணா, போ என்று அவர் சிரிக்கவும் அத்தனை பேரும் அவனை பார்த்து சிரித்து வைக்க தலையை கோதிக்கொண்டே ஓடி வந்து விட்டான். வாந்தி இருக்காடி? அதுக்கு தான் சரி காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன காத்துக்கிட்டு இருக்கியா?
எல்லாருக்கும் வாந்தி மயக்கமெல்லாம் வரும் சொன்னாங்க. எனக்கு எதுவும் வரல சாரே. அதான் கொஞ்ச நேரம் பார்க்கணும். அப்பவும் வாந்தி வரலைனா விரல உள்ள விட்டாவது எடுத்துடணும் என்ற மனைவிக்கு சத்தியமாக பதில் கொடுக்க இவனால் முடியாது. பிள்ளை வளர்கிறதோ இல்லையோ அவள் ரோதனை தாங்க முடியவில்லை. சரே சரே சொல்லு. ஒரே ஒரு போட்டோ ஷூட் தானே, வாங்கலேன். அவளை தலையை தூக்கி பார்த்தான். ஸ்ரீ பேபி டால் போல ப்ளூ நிற கவுனை அணிந்து நின்ற மனைவியை சலிப்பாக உதட்டை பிதுக்கினான். சரே, பேபி கேரிங் போட்டோ ஷூட் 1/2 மணி நேரம்தான். அதுக்கு பிறகு வேலைக்கு போங்களேன். வாங்க இந்த டவலை கட்டுங்க. உனக்கு மட்டும் ஃபுல் கவுன், எனக்கு டவலா? பின்ன அதான உங்களுக்கு அம்சமா இருக்கு. வாங்க வாங்க. இப்போ எதுக்கு இந்த போட்டோ ஷூட்? என்னவோ நான் ஏதோ சாதனை செஞ்ச மாதிரி என் வைத்த ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிறதெல்லாம் சரியா சொல்லுங்க. சாதனை பண்ணதெல்லாம் நீங்க தானே? ஹிஹி, மன்னிச்சு சாரே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சாதனை பண்ணின உங்களை விட்டுட்டு என் வயிற்றுல எடுக்கிறது தப்பில்ல. இதை கட்டுங்களேன் என்று டவலை அவன் கையிலேயே கொடுத்தாள். கட்டிட்டு வாங்க சாதனையாளன். அவனை ஒரு ஜூம் பண்ணி போட்டோ எடுத்து, அம்மே அம்மே என்று அவள் கத்த கத்த படுக்கையில் தூக்கி போட்டு வலிக்காமல் கொட்டியவன், இப்படி தினசா பண்ணாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதுவும் ப்ராப்பர்ட்டிடி, நீ மட்டும்தான் பார்க்கணும் கடிக்கணும். ஓ, அப்போ எல்லாரும் வயிற்ற காட்டி போட்டோ ஷூட் போடுறாங்க. அது அவங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டி இல்லையா சாரே? அதெல்லாம் அவங்க பிரச்சனை. ஒன்று சாரே, நான் மட்டும் வச்சு பார்த்துக்கிறேனே. ஆம்பளை சில்க்கு பேருக்கு ஏற்ற அப்படின்னு நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ணி காலத்துக்கு உங்கள் பேரை நிலச்சி நிற்க வைக்க வேண்டாமா சாரே? ஓ அப்படியா, இங்க வா என்று அவள் காதில் அவன் கிசுகிசுக்க கண்ணை அகலமாக விரித்த ஸ்ரீயோ, இல்லை சாரே, வேண்டாம், நீங்கள் கடமையை போய் பாருங்களேன். முடியாது, நான் ஆம்பளை சில்க் தானே நிரூபிக்காம ஓய மாட்டேன். வா வா என்று அவளை துரத்தவும், ஐயையோ விடுங்க சாரே, அம்மே ஏண்டா அம்மே என்றவள் சேட்டை எப்போதுமே அழகே. அந்த பேங்க்ல எடுத்த காசு எங்க சாரே? அப்பவே கமிஷனர் கிட்ட கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி தான் திருடுனான்னு சொல்லிட்டீங்க தானே? பாவம் நல்ல மனுஷன், அவர்கிட்ட போய் பொய் சொல்லாதீங்க கேட்டோ. உன் மூளை அப்பப்ப காக்கா தூக்கிட்டு ஓடிருமா? ஏன் சாரே? அவர் கமிஷனர், பாரபட்சமெல்லாம் பார்க்க மாட்டாரு, தூக்கி உள்ள போட்டுருவாரு. சில நாட்களுக்கு முன்னால் யாருமே இல்லாத பெரிய பில்டிங் அடிப்பாகத்தில் இந்த சூட்கேஸ் கிடந்ததாக யாரோ ஒருவர் போன் போட்டார். அங்கே போனதாகவும் சூட்கேஸில் பணம் அப்படியே இருந்ததாகவும் அதை கொண்டு போய் அரசாங்கத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டான். த்ருவ், உங்களோட கடமை உணர்ச்சியை பார்த்து மெய் சிலிர்க்கிறோம் என்று 1 வாரம் லீவ் பதக்கம் என்று எல்லாவற்றையும் கொடுத்து கௌரவப்படுத்த, இந்த கேஷை டீல் பண்ணி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது உங்க பொறுப்பு தான் த்ருவ் என்று கூறவும் அவன் ஊமையாக சிரித்துக்கொண்டே சல்யூட்டை அடித்துவிட்டு வந்துவிட்டான். ஏன் பொண்டாட்டினெல்லாம் பார்க்க மாட்டாரு, தூக்கி உள்ள போட்டுருவாரு. பிறகு உள்ள போய் கப்பக்கிழங்கு, மீன் பொரியல் இதெல்லாம் சாப்பிட முடியாது, களிதான் திங்கணும். போட சொல்லுங்க சாரே, அங்கேயும் நீங்க தான் இருப்பீங்க. வீட்டில் ஒத்தையா கிடக்கிறதுக்கு அங்க வந்துடுறேன் என்று கண்ணை சிமிட்டிய ஸ்ரீ தனிமையை உணர்கிறாள் என்று புரிந்து போக போனை எடுத்து காதில் வைத்தவன், 1 மாசம் லீவு. ஏன் த்ருவ், என்னாச்சு? அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சவனை கண்டுபிடிக்க போன இடத்துல யாரோ 2 பேரை அடிச்சு போட்டுட்டாங்க. கை வேற உடஞ்சு போச்சு. ஸோ லீவோட சம்பளமும் தந்துருங்க. டே இதெல்லாம் அநியாயமா இல்லை? போன மாசம் காலு, இந்த மாசம் கையா என்று அவர் கத்தியது இவனுக்கு எங்கே கேட்டிருக்கும்? போதுமா என்றவனின் உதட்டிலேயே முத்தம் கொடுத்தவள் கண்ணில் என்ன உண்டு என்று அவன் அறிவானே. கிச்சாவை பார்க்கணுமா? கிளம்பு, 1 வாரம் அங்க இருந்துட்டு வந்துடலாம் என்ற த்ருவை ஆசையாக கட்டி அணைக்கவும், இஃது முறையா என்றான் அவன். ஏன்? என் இதயத்தை திருடிட்டியே, இஃது முறையா? காதல்ல எல்லாம் முறைதான் சாரே என்றவள் அவன் கண்ணோடு கண் பார்க்க, காதலில் எல்லாம் முறையே. அத்தியாயம் 28. ஏண்டா, கல்யாணம் முடிஞ்சு 40 நாள் ஆகுது, இன்னும் குவாரியில போய் படுத்தா எப்படிரா? தாயின் பேச்சுக்கு உதட்டை பிரிக்கிய கிருஷ்ணாவோ, அது அப்படித்தான், இன்னொரு தோசையை குடுமா. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாண்டா, ஆனா அவ கூடவாவது இரண்டா. பாவம் புள்ள, ராத்திரி குவாரிக்கு உன்னை தேடி வருது. ஆனா நீ 3 மணி நேரத்துல இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடுற. பாவண்டா, உன்னை நம்பித்தானே வந்திருக்காவ என்று அன்னபூரணி திட்டிக்கொண்டே அவன் தட்டில் தோசையை போடவும், அவளை யாரு குவாரிக்கு அனுப்பிவிட சொன்னது? அங்க பேய் பூதம் வரும்னு சொன்னா கேட்க போறா. நீ அனுப்பி விட்டுட்டு என்ன குறை சொல்லாத. வந்தனா அவனின் அருகே உட்கார்ந்து பாத்திரத்தை கழுவிக்கொண்டே கிருஷ்ணா தான் பார்க்காமல் கால் விரலால் அவள் இடையை கிள்ளி விளையாடுவதை கண்டுவிட்டு, இதான் பூதமா? காட்டு பூதம் கடிச்சிரும் என்றான் அவளுக்கு ஒரு வில்லை தோசையை ஊட்டி விட்டு கொண்டே. எல்லாருமே செட்டில் ஆன பிறகுதான் புள்ள பெக்கணும்னா இதென்ன ஏடிஎம் மிஷினா? கார்டை சொருகுனதும் காசு வர மாதிரி. நான் இப்ப செட்டில் ஆயிட்டேன், புள்ளைய குடுன்னு கேட்டதும் கடவுள் தர்றதுக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏதாவது உன் காதுல கேக்குதாடா?
அவள் உதட்டில் தன் உதட்டை வைத்து விளையாடி கொண்டிருந்த கிருஷ்ணா தாய் வருவது தெரியவும் சட்டென நகர்ந்து அமர்ந்து கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கவும், ஏமா வந்தனா, நீயாவது உன் புருஷன் முகத்துல ஒரு குத்த போட்டு சொல்லக்கூடாதாமா? நான் என்னத்த சொல்ல, உங்க மகன் நீங்க சொல்றதையே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு என்றவளோ திடீரென குமட்டி கொண்டு ஓடியவள் பின்னால் நின்று வாந்தி எடுக்கவும், வந்து என்று இவனும் தட்டை போட்டுவிட்டு ஓடிப்போய் அவள் தலையை பிடித்து கொண்டான். அன்னபூரணி தோசையை சுட்டுக்கொண்டே பதறி போனவர் அவர்களின் அருகே போய், வந்தனா என்னாச்சுமா, சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையோ? கிச்சா அன்னைக்கே சொன்னான்டா, இந்த அரிசியெல்லாம் அவளுக்கு ஒத்துக்காது, அவளுக்கு மட்டுமாவது தனி அரிசியில சோறு பொங்கி கொடுன்னு. நான் தாண்டா கேட்கல என்று அன்னபூரணி பயந்து போய் வந்தனா முதுகை தடவி கொடுக்க அவளுக்கே சற்று பாவமாகி போய்விட்டது. மாமியாரா அவர்? பெற்ற தாய் கூட இப்படி பார்க்க முடியாது. என் மருமகளுக்கு 4 சேலை எடுத்து கொடுறா. சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்த மகனை வாசலோடு அனுப்பி வைத்து விட்டார். அந்த நேரம் பார்த்து மயில் படையோடு வந்து வாசலில் ரகளை பண்ணவும், கிச்சா வேறு இல்லையே என்று வந்தனா அடுத்து யோசிக்கும் முன்பாக அருவாள் சகிதம் அன்னபூரணி வந்து நின்று விட்டார். என் மருமக மேல கை வைக்க எவனுக்குடா தில்லு இருக்கு? வா, கையை துண்டா வெட்டிடுறேன். கல்லுடைச்ச கையே அத்தனை பேர் தலையையும் சீவ 2 நிமிஷம் ஆகாது. ஏய், என்ன மிரட்டுறியா என்று மயில் அவரை தள்ள போகவும், எவன்டாது எங்க ஏரியாவுக்குள்ள வந்து எங்க வீட்டு பொண்ணு மேலேயே கை வச்சது என்று குவாரி மக்கள் அத்தனை பேரும் கம்பு கட்டை அருவாளோடு அவர்களை சுற்றி வளைக்கவும் போலீஸ் அங்கு வந்து நின்றது. அவங்க மேஜர் பிடிச்சிருக்குன்னு முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க பண்றது முறையில்லை மயில்சாமி. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணா ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்க வேண்டியிருக்கும். சரே, என் மருமகளுக்கும் மகனுக்கும் இந்த ஆளால ஆபத்துன்னு நாங்க எல்லாருமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், தூக்கி உள்ள போடுங்க என்று அத்தனை பேருமே ஆர்ப்பாட்டம் பண்ணவும், சார் பிரச்சனை திசை திரும்புது, போங்க சார் என்று விடவும், விட்டால் போதுமடா சாமி என்று மயில் ஓடிவிட்டது. அவருக்கு மருத்துவமனை அழைத்து போவது, ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அருகேயே இருப்பது எல்லாமே வந்தனாதான். ஒரு நாள் அன்னபூரணியே, நீ வீட்டுக்கு போமா, இங்கதான் துருவ் தம்பி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காருல. உங்க மக பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்குமாத்த என்று அவர் முகத்தை துடைத்துவிட்ட மருமகள் கையை பிடித்து தன் முகத்தில் வைத்து கொண்ட பூரணியோ, என் மகனையும் ஸ்ரீயையும் விட்டுட்டு போயிடுவோமோன்னு பயமா இருக்கும். ஆனா நீயும் துருவ் தம்பியும் வந்த பிறகு அந்த பயமே இல்லம்மா. என்னத்த நீங்க, அம்மா தான் போயிட்டாங்க, நீங்களாவது எனக்கு கடைசி வரைக்கும் வேணும் என்றவள் அன்னபூரணியை எங்கேயுமே விட்டு கொடுப்பதே இல்லை. ஏம்மா, நீ தனியா போகலாம்ல, எதுக்கு இங்கு கிடக்க என்று சிலர் குத்தி விடத்தான் செய்வார்கள். கோபர் வீட்டு வாழ்க்கை போர் அடிச்சிருச்சா, இதான் பிடிச்சிருக்கு, போதுமா? ஆளையும் மொகரையும் பாரு. அத்தை, அந்த அங்கம்மால வீட்டுக்குள்ளாரெல்லாம் விடாதீங்க, சிண்டு முடிச்சு விடுது என்று அவர் காது படவை கூறவும், 2 பேருக்கும் பொழுதுபோக்கே யாராவதை வம்பு இழுத்து ஊர்கதை கேட்பதுதான். கிருஷ்ணாவுக்கு குவாரியில் கணக்கு வழக்கு பார்க்க வேலை கிடைத்திருக்கிறது. மாதம் 20,000 சம்பளம். ஐ சூப்பர் என்று கத்திய மனைவிக்கு அந்த 20,000 குட்டிதான். ஆனால் இப்போது அவன் மனைவியே. கடுகு டப்பாவில் பணம் சேர்க்கும் மனைவியை காதலிக்க இன்னும் ஒரு ஜென்மம் வேண்டும். எனக்காக நீ மாற வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், உனக்கு ஏத்தாப்படி என் ஆசையை குறைச்சு வாழ கத்துக்கிறேன் என்ற மனைவி கிடைத்தது அவன் பாக்கியம்தான். இப்படி ஒரு அத்தையிடமிருந்து உண்மையை மறைத்து விட்டோமே என்று வாந்தி எடுத்து முடித்த வந்தனாவுக்கு மனது ஒரு மாதிரி வருத்தமாகி விட்டது. இரு வந்தனா, நான் பக்கத்துல ஒரு நர்ஸ் புள்ள இருக்குல்ல, அவளை கூட்டிக்கிட்டு வரேன், என்ன எதுன்னு பாத்துருவோம் என்ற அத்தையின் கையை பிடித்து இழுத்த வந்தனாவோ தலையை குனிந்து கொண்டே, இது சோத்தால வந்த வாந்தி இல்லத்த, உங்க மகனால வந்த வாந்தி என்றதுமே அன்னபூரணி புரியாமல் மகனை பார்த்தவர் சட்டென்ன விவரம் புரிந்து கொண்டு, அடே திருட்டு பயலே, இதுக்கு தான் குவாரிக்கு அவளை தனியா தள்ளிட்டு போனியாடா? நான் கூட என் புள்ள நல்ல புள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தேனே. டேய், என்னடா இது? ஏண்டாமே, எனக்கு ஒண்ணு விளங்கிட்டுலா, எதுக்குமா அவ வாந்தி எடுக்கிறா? உன் பொண்டாட்டி விளக்குன்னு விளக்குவா, அவகிட்டயே கேளு என்று சிரித்தவர் வந்தனாவை நெட்டி முறித்து கொண்டே நிற்கவும், டேய் கிச்சா, நீ புள்ள உண்டாகிட்டியா என்ற ஸ்ரீ குரலில் அனைவரும் வாசலை திரும்பி பார்க்கவும் பெட்டி படுக்கையோடு துருவோடு ஸ்ரீ நின்றாள். எதே, நான் புள்ள உண்டாகியிருக்கனா என்று கிருஷ்ணாவோ அதிர்ந்து வந்தனாவை எட்டி பார்க்க அவள் சேலையை கசக்கி கொண்டே ஆம் என்பது போன்று தலையாட்டவும், என்னடி எல்லாம் சேஃபான டேட் தான், பரவாயில்ல பண்ணுங்கன, புள்ள உண்டாகிட்ட? ஆமா, பிள்ளை உண்டாக சேஃபான டேட்னு தான் நான் சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது என்று வந்தனா முகத்தை நொடித்து கொண்டே ஸ்ரீயின் அருகே ஓடிவிட்டாள். வீடு கட்டவே இப்பதான் காசு சேர்ந்துகிட்டு இருக்கேன், அதுக்குள்ள குட்டியா? கிச்சா வாயை பிளந்தாலும் வரம் கொடுக்கும் தேவதைகளை வேண்டாம் என்று மறுப்பான் அவன். துருவோ, ஸ்ரீ இதோ என லுங்கியை வந்து அவன் மடியில் போட்டுவிட்டு ஸ்ரீ வந்தனா பூரணியின் அருகே ஓடிவிடவும் அதை எடுத்து வந்து ஒற்றை அறையில் லுங்கியை வாயில் கடித்து கொண்டே துருவ் லுங்கியை மாற்றினான். நீ வேணும்னா ஹோட்டல்ல தங்கிக்க துருவ். வந்தனா சங்கடமாக முதல் தடவை துருவ் வந்தபோதே நெளியவும்,
ஏன் இதில் தான் 4 பேர் படுக்கிறதுக்கு இடம் இருக்குல்ல, பாயை போடு, கதை பேசிக்கிட்டே தூங்குவோம் என்று ஒற்றை அறையில் பாயை போட்டு அன்னபூரணி அள்ளித்தரும் உணவுக்கு கையை நீட்டி அடிப்பிடி போட்டு தின்று பாயில் ஒரே அறையில் உருண்டு கதை பேசி என்று பேதமில்லாத இந்த நட்புக்கு எந்த விளக்கமும் யாருக்கும் கொடுக்க தேவையே இல்லையே. சரே, அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்த பணத்தை சேர்த்து தந்துடுறேன் கிருஷ்ணா துருவிடம் ஒரு நாள் கூறவும் என்று விட்டான். அதோடு நட்பு என்பது வேறு, தன்மானம் என்பது வேறு என்று நினைக்கிறான். இவனும் புருஷன் பொண்டாட்டி என்னவும் செய்யுங்கப்பா என்று அதோடு முடித்து விட்டான். இரவு வரிசையாக பாயில் படுத்து கிடந்து கதை விட்டவர்கள் நடு இரவு குவாரி போய் அங்கே உள்ள நீரில் ஆட்டம் போட்டு அரட்டை அடித்து கிளம்பி வந்து விடியல் தாண்டியும் தூங்கிக் கொண்டே கிடந்த நாள் வரையும் அன்னபூரணி நெட்டி முறித்தார். கடவுளே, அந்த மாறம் பிள்ளைக்கும் ஏதாவது வழி செய்ப்பா, இதுக்கு கஷ்டத்தெல்லாம் போக்குனியே, அந்த மாறனுக்கும் நீ ஒரு வழியை காட்டு என்று பெருமூச்சு விட்டு கொண்டார் அவர். கஷ்டங்கள் யாருக்கும் வராமல் இல்லை, அதை சிரித்து கடக்கிறோமா அல்லது அழுது கடக்கிறோமா என்பதுதான் அவரவர் தனித்துவம். கஷ்டமில்லாமை இயலாமை இது இருந்தால் அழுது வடியணும், இதான் முறை என்பார்கள். அடப்போடா, சுனாமியே எதிரே வந்தாலும் சிரிப்போண்டா, அதான் எங்க முறை என்று முறையை மாற்றி அமைத்து பாருங்களேன். வந்த துன்பம் கூட யூட்டன் அடித்து போக வாய்ப்புண்டு. காதலுக்கும் நட்புக்கும் இவர்கள் வைத்ததே சட்டம், முறை. இஃதே முறை. நன்றி, வாழ்க வளமுடன். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் மறக்காம தட்டிடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு எப்பவுமே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஹைப்பும் 7 lakh + தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமா வந்துடும். இந்த கதையை பற்றியும் என்னுடைய குரலை பற்றியும் மறக்காம தன்மையாக உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிருங்க. மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் RJ தியா.